அருள்மிகு அழகிய பொன்னம்மை சமேத கைலாசநாதர் திருக்கோயில் தென் திருப்பேரை நவ கைலாயங்களில் 7வது இடமாகவும் நவக்கிரக பரிகார ஸ்தலங்களில் புதனுக்குரிய ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. சூரியன் ராசிகளான மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த கோயில் நன்மை பழக்கும். மழையின் அதிபதியான வருணனும் மழைக்கிரகமான சுக்கிரனும் இங்கு தவம் செய்ததால் இந்த இடம் வருணக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கர்ப்பகிரகம் மற்றும் அம்மன் சந்நிதி இரண்டும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. இது அவர்களின் கல்யாண கோலத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறது. இந்த கோவிலில் சில தனித்துவமான மற்றும் சுவாரஸ்யமான சிற்பக்கூறுகளும் உள்ளன. இங்குள்ள மூலவர் லிங்கம் பத்மபீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் நந்தி தலைப்பாகை போன்ற தலையணிந்து காட்சியளிக்கிறார். காலபைரவர் சற்றே அசாதாரணமாக 6 கைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார். நவக்கிரக சன்னதியில் குருவும் சுக்கிரனும் தங்களின் வழக்கமான வாகனங்களுக்கு பதிலாக குதிரைகளில் அமர்ந்திருப்பது போல் காட்சியளிக்கின்றார். இங்கு பிரார்த்தனை செய்வதால் நீண்ட ஆயுள், செல்வம், கல்வி மற்றும் வலிமையான மனம் ஆகியவும் கிடைக்கும். பொன்னம்மை தேவிக்கு விளக்கேற்றி வழிபடுவதால் திருமண வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி பெண்களுக்கு ஏற்படும் சாபங்கள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும். ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் இந்த மாவட்டத்தை ஆண்ட கேப்டன் துரை ஒரு முறை தனது பயணத்தின் போது இங்கு ஓய்வெடுத்தார். அவருக்கு தாகமாக இருந்ததால் அருகில் இந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த இளநீரை கேட்டார். அதற்கு அந்த ஊர் மக்கள், அந்த தோப்பில் உள்ள தேங்காய்கள் மனிதர்களுக்கு ஆனவை அல்ல, எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளுக்கானவை என்று பதிலளித்து அவற்றை பறிக்க வேண்டாம் என்று எச்சரித்தனர். ஆனால் அந்த தளபதி ஆணவத்துடன், அந்த கோயில் தோப்பில் உள்ள தென்னை மரத்துக்கு கொம்புகள் முளைத்திருக்கும் என்று கேட்டார். அந்த தேங்காய்களை மரத்திலிருந்து பறித்து வருமாறு தன் உதவியாளருக்கு கட்டளையிட்டான். அந்த உதவியாளர் மரத்திலிருந்து தேங்காய்களை பறித்தான். அதிசயமாக அந்த இளந்தேங்காயில் 3 கொம்புகள் இருந்தன. அதை பார்த்த அந்த ஆங்கில தளபதி மண்டியிட்டு இறைவனிடம் மன்னிப்பு கோரினான். பூஜைகள் செய்வதற்கு தினமும் 26 சல்லி பைசாக்கள் வழங்குமாறும் அவர் அரசுக்கு உத்தரவிட்டார்.